ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 கமெண்டாவது வந்துருச்சு. ஹோம் டூர் எங்களுக்கு வேணும், ஹோம் டூர் வேணும். மற்ற வீடியோலாம் அப்லோட் பண்றீங்க, ஹோம் டூர் மட்டும் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைவ்ல சில பேர் கோவப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஆல்ரெடி ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால சில பேர் வந்து முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ சரியா சவுண்ட் கேட்க மாட்டேங்குது, ரொம்ப நாய்ஸா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் விரும்புறீங்க. ஆனா அதை பாதி பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மை டெலிவரி ஸ்டோரியில ஏன் அப்லோட் பண்ண வீடியோவே அப்லோட் பண்ணிட்டு இருக்க, வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற குளிருக்கு ஒவ்வொரு நாளும் ரொட்டீனா போறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல இந்த நேரத்துல எங்கேயும் டூரோ இல்லை இந்த மாதிரி போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது, அதுக்கப்புறம் ஏதாவது பூஜா விலாகுன்னு கல்ச்சரல் விலாக்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி வாங்க எங்களோட ஹோம் டூர் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையிலேருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு 4 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கிறோம். குளிருது, அதனால இந்த ஸ்டோல் மட்டும் போட்டுக்கிறேன். உண்மையாகவே குளிர் தாங்க முடியல. என்னோட வீட்டில் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, இந்த நிலக்கிட்ட இங்கே பாருங்க, இங்கே காமிங்களேன், இங்கே இந்த குழி இருக்குல்ல, அது அப்படி குழியே இருக்கக்கூடாதுங்களா, மண் போட்டு மூட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நாளைக்கு பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு தான் வீடெல்லாம் மொழுகணும். இன்னைக்கு தான் எல்லா இடமே சுத்தம் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இதை வந்து நாளைக்கு நான் மண் பூசிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க, ஆமாம், எல்லா இடத்துலையும் லைட் போடுங்க, அப்போ தான் பிரைட்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் டார்ச் கொண்டு போய் வீடியோ போடுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதையும் செய்யலாம். பொங்கல் வேற வருது, எல்லாமே சரியா செய்யலாம். சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இங்க 2 ரூமு, இது வந்து ஒரு தாவாரம். இந்த சைடு வந்து எங்க ரூம் இருக்கிற மாதிரி முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயுமே தாவார மாதிரி இருக்கு. இந்த 2 ரூமுக்கு அந்த சைடும் தாவார மாதிரி இருக்கும். இப்போ நாங்க தூங்குறது, அதுக்கப்புறம் சாமி இருக்கிறது, முக்கியமான பொருள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. சரிங்களா, அது வந்து இப்போதைக்கு 2 பேர் தூங்குவாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பழைய பொருள் இருக்கும், அங்க வேற ஒன்றும் இல்லை. சரி, முதல்ல இந்த வீடை பார்த்துடலாம். இந்த இடத்துல தான் நாங்க சமைப்போம். காலையில கூட இங்கதான் சமைச்சேன். இப்போ வந்து அடுப்பு மாத்தியாச்சு. வெளியே காமிங்க. என் ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு சொன்னாரு, அங்க உட்காந்து சமைக்கணுமா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு குளிரட்டும், நாளைக்கு காலைல அடி விழுவும் நல்லா. உண்மையாவே நான் வேணான்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் சமைக்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் குளிருங்க. அதனால நான் இந்த பாயை கட்டி விட்டு நீங்க கதவு மாதிரி ஒண்ணு விரிச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுல அந்த இடத்துல இன்னைக்கு என்ன சமைக்க சொல்லியிருக்காரு. குளிரட்டும், அப்புறம் உங்களுக்கு வாங்க எங்க போலாம். சரி வாங்க இந்த வீட்டுக்குள்ள போலாம். முன்ன இருந்ததுக்கு இந்த வீடு கொஞ்சம் மாறி இருக்கு. நிறைய பேர் உங்களோட பெட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இருக்கு, இங்கதான் நாங்க தூங்குவோம். நானும் பாப்பா மட்டும் இங்க தூங்குவோம். எங்களோட பெட்ஷீட்டு, எங்களுக்கு ஒரு கொசு வலை, எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா தூங்குவோம். அதுக்கப்புறம் இந்த மூலையில நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இங்க எல்லாமே டீ போடுறது, அதுக்கப்புறம் நெய், லைசால், கீழே வந்து ஓம வாட்டர் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பால என்னென்ன போட்டு வச்சிருக்கணும் அதெல்லாம் இங்க இருக்கும். இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஒன்று. இந்த 2 பாக்ஸ்ல வந்து அப்பா அனுப்பி விட்டாங்கல்ல பார்சல்ல, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் ரவை, கோதுமை, இந்த மாதிரி பவுடர்லாம் இங்க வச்சுப்பேன். பூனை ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ, அது இருக்கிறனால பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த அட்டைப்பெட்டியில வந்து எல்லாமே பார்சல்ல இருந்ததுதான் எல்லாமே இப்போதைக்கு இருக்கு. இது மட்டும் தேஜுவோட மெடிசன் இங்க வச்சிருக்கேன். அது அப்படியே பார்சலோடய வச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் டப்பாலாம் ஆர்டர் பண்ணி பவுடரை பாக்கெட்டில் இருக்குல்லங்க, அது எல்லாமே டப்பாவில் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இது வந்து ஏன் பிளேஸ், நான் கொஞ்சம் அதிகமாக நிற்கிற இடம். இவங்கெல்லாம் சீக்கிரமாக அவங்களோட மேக்கப்லாம் முடிஞ்சிடும். இங்கே எப்போதும் போல் பவுட்ரு, அதுக்கு பாப்பாவோட பவுடர், என்னோடது, அப்புறம் தைலம், நெயில் பாலிஷ். தனித்தனியாக தேடும்போது நிறைய பிரச்சனை வரும். ஒரு நெகவெட்டி இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பிளேடு, அது கண்டுபிடிக்க தெரியாது. வேற ஏதாவது அந்த மாதிரி
சின்ன சின்ன விஷயத்துல இது எங்க இருக்குன்னு தெரியல, நீ வந்து எடுத்து கொடுத்தாதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருவேன். போட்டு வைக்கும் போதே சொல்லிடுவேன் இங்க இருக்கு, அதனால என்ன கூப்பிடாம எடுங்கன்னு. அப்புறம் இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நூல், கத்திரிக்கோல் இருக்கும், ஊசி, நூல் கண்டு இதெல்லாம் இதுல வச்சிருப்போம். இந்த இதுல வந்து பிரஷ் இருக்கு, தேஜுவோட கண்ணாடி, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட வாட்ச் இதெல்லாம் இருக்கு. கீழே இருக்கிற பெட்டியில கோலப்பொடி, எல்லாமே கலர் கோலப்பொடி. பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்கு கலர் கோலப்பொடி மட்டும்தான் இருக்கு, கோலப்பொடி இல்லை. நிறைய பேர் கேட்டீங்க கோலம் போட மாட்டீங்களான்னு, கோலப்பொடி இல்லாதனால போடுறது இல்லை. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது வந்து கடுகு எண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு இருக்குங்கல்லங்க, அதை நச்சு காய வச்சிருக்கிறது. டெய்லியும் நைட்டு தூங்கும்போது பாப்பாவுக்கு லைட்டா சூடு பண்ணி கொஞ்சம் சூடா தேய்ச்சி விடுவேன், அதுக்காக இதுல தனியா இருக்கு. இது மற்றது எல்லாமே கொஞ்சம் பழைய பிளக்கு, சார்ஜரு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இது வந்து தஞ்சாவூர் பொம்மை இருக்கிற பெட்டி. இது நாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பவர் பேங்க் ஒன்று வாங்கணும். இங்க பாருங்க, என்ன கம்பெனி, என்ன பிராண்டுங்க? இதுதான் ஃப்ளிப்கார்ட் ஏதோ இருந்தது, இல்ல பிராண்டு ஃப்ளிப்கார்ட் தான். ஐயோ, பிராண்டே ஃப்ளிப்கார்ட்டா? பிராண்டே ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி 800 ரூபாயோ எவ்வளவோ பவர் பேங்க் ஒன்று வாங்கிட்டோம். அது இப்போ சார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கரண்ட் இருக்கு, எப்போ வேணாலும் கரண்ட் போகலாம், அதனால இது எப்போதுமே சார்ஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து வெஜிடபிள் எல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு. கீழே எங்கேயாவது கீரையோ இல்லை கேரட்டு, கத்திரிக்காவா இருந்தாலும் சரி, முட்டைக்கோசு என்ன இருந்தாலும், நம்ம வீட்டில் ஒரு எலி வளர்க்குறோமே, அவங்க ரொம்ப ஷார்ப்பாக எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. அதனால கேரட்டு முட்டைக்கோசு மட்டும் மேலே இருக்கும் பாருங்க, அதுலேயே பாதி சாப்பிட்டாச்சு. இதில் முட்டை இருக்கு, மற்றபடி இதெல்லாம் மசாலா ஐட்டம். இந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாமே நாங்கள் அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தோம். தேடுறது, கொட்டி விட்டுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தனால தனியா வச்சுட்டேன். பெருங்காயத்தூள் தெரியும் உங்களுக்கு, என்கிட்ட பெருங்காயத்தூள் நான் வாங்கி வச்சிருக்கிறது போதும். அதுக்கப்புறம் இந்த கவர்ல தக்காளி இருக்கு, தக்காளியுமே கீழே வைக்க முடியாது. இந்த சாக்கு எல்லாமே அரிசி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வா போதும். இங்க அரிசி இருக்கு, இங்க தூங்குறோம். இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவுதான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போலாம். இந்த தாவரத்துக்குள்ள மண்ணு பூசினாங்கல்ல, அதனால டேபிள இங்க மாத்தணும். அதுக்கப்புறம் ஜன்னல் கிட்ட லைட் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு இங்கேயே வச்சாச்சு. மதியம் செஞ்சு சாப்பிடலாமேன்னு சொல்லி ஆசையா சேமியா வாங்கிட்டு வர சொன்னேன். வீடை கிளீன் பண்ணி நான் ரெடியாகி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கே கரெக்டா இருந்தது. சாயங்காலம் சமைக்கும் போது செஞ்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் இங்க வாங்க, இந்த வீட்டுக்குள்ள இப்போதைக்கு என் ஹஸ்பண்டும் தம்பியும் தூங்குவாங்க. அவங்க 2 பேரும் கட்டில்ல தூங்குவாங்க. எவ்வளோ கொந்தா வச்சிருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இருக்கும். மற்றபடி பின்னாடி அம்மாவோட சேலை இருக்கும். அதுக்கப்புறம் தகர பெட்டி 2 வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மூலையில நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மண்ணு பூசுறனால அங்க அந்த இன்னொரு இடம் சொல்லியிருக்கேன்ல, இதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த இடத்துல சமைச்சிட்டு இருந்தப்போ அம்மா சாப்பாடெல்லாம் இங்க மாத்திக்கலாம்னு சொல்லி சாப்பாடு சமைக்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற பாத்திரம், தண்ணி எல்லாமே இந்த சைடுல இருக்கும். இங்க வாங்க பாருங்க, இந்த இடத்துலதான் எந்த வேலையுமே முடியாம இருக்கு. உள்ளயுமே சிமெண்ட் பூசல, கீழே எதுவுமே மண்ணு பூசாம இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடு கட்டும்போது கூட நாங்க வெளியே மண்ணெல்லாம் சலிச்சிட்டு நல்லா பெரிய பெரிய கல்லா இருந்ததுல்ல, அதை மட்டும் ஒரு ஓரத்துல போட்டு வச்சிருக்காங்க. சீக்கிரமாவே வேலை நடக்கும். அப்போ அந்த சைடு போலாம் வாங்க. இங்க வந்து அப்பா தூங்குவாங்க. அவங்க தூங்குற அந்த கொந்தான்னு சொல்லுவேல, அதெல்லாம் வெளியே காய வச்சுட்டு இப்பதான் கொண்டுட்டு வந்து போட்டிருக்காங்க.
அந்த மூலையில வந்து நாங்க தீயரிக்கிறதுக்கு ஒரு இலை யூஸ் பண்ணுவோம்ல, அரஸ்வதி இலை. அது கூடவே அதே மாதிரி காடெல்லாம் அங்க நான் காமிச்சிருக்கேன். அங்கேருந்து கொண்டுட்டு வர இலையெல்லாம் பெரிய சாக்குல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெல் இருக்கு. இந்த இடத்துல வேற எதுவும் இல்லை. அந்த ஒரு இங்கே ரொம்ப இருட்டா இருக்குங்களா, போனாலும் வீடியோ சரியா தெரியாது. அந்த ஓரத்துல வந்து புல்லுல தயாரிப்பாங்கல்ல விளக்குமாறு, வீட்டுக்குள்ள கூட்டுறது, அதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அப்பாவோட ட்ரெஸ். அவ்வளோதான். உண்மையாவே இன்னைக்கு தான் வீடு க்ளீன் பண்ணோம். வெளியே வாங்க. வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆனால் வீடியோ தெளிவாக இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் பாதி இடத்துல லைட் மாட்டாமல் இருக்குது. லைட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பயாவது லைட்டெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் வேணால் பொங்கல் கழிச்சு ஒரு டைம் நீங்கள் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே அப்லோட் பண்ணுற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் கோவப்பட வேணாம். சப்ஸ்கிரைபர் விரும்புகிறனால நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மறுபடியும் சொன்னேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். என்னோட வீடியோ எப்படி இருந்தது, ஓரளவுக்கு நல்லா வச்சுருந்தேனா இல்லையாங்கிறதுலையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.